ஹலோ மக்களே, ஜானகி ரகுராம் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரகுராம் எடுத்த தப்பான முடிவுனால குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு பார்த்தா ட்விஸ்டாட்டு வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நம்ம பார்வதினால அந்த குடும்பமே அவமானப்பட்டு நிற்குதுன்னே சொல்லலாம். அதே அறிவிலும் நம்ம ரகுராம் கிட்ட வந்து உங்களோட இடம் எங்களுக்கு வேணும், அந்த இடத்துல கெமிக்கல் ஃபேக்ட்ரி கொண்டு வரலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரகுராம் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் அந்த அதிகாரிகள் பார்வதி கிட்ட போய் உங்களுக்கு 10% அதிக பணம் தரோம், இந்த நகையை சன்மானமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பார்வதிக்கு ஆசையை உண்டு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்வதி என்ன பண்ணாங்க, ரகுராம் ஒரு இடத்துல அவமானப்பட்டு நிற்கிறாங்க. அதை நம்ம மாயா செம அதிரடியாக வந்து காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ரகுராம பரம்பரை சொத்தை எல்லாமே விற்று பணம் மட்டும் உங்கள் எல்லாருக்குமே தரப்போகிறேன், அதனால உங்களோட முடிவை நாளைக்கு சொல்லுங்கன்னு சொல்லி வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பத்மா எல்லாருக்குமே சந்தோஷம் ஆகுது. எப்படியாவது இந்த பணத்தை வச்சு ஒரு வீடு கட்டிடலாமான்னு ஒரு பிளானை போடுறாங்க. பத்மா நம்ம மணி கிட்ட வந்து அதை சொல்கிறாங்க. அதுக்கு மணியும் என்ன பத்மா பேசுகிற, இந்த இருக்க வீடு போதாதா, இதுவே நம்ம ஒற்றுமையாக தானே இருக்கோம், அப்படிப்பட்ட இடத்துல எதுக்கு நம்ம பிரிஞ்சு போகிறோன்னு சொல்லும்போது அந்த இடத்துல கரெக்டான சமயத்தில் நம்ம மாயா சீனு வராங்க. அப்படி சொல்லுங்க மாமா, எதுக்கு அத்தை தேவையில்லாமல் நமக்கு ஒரு வீடு கட்டிட்டு நம்ம இங்கே ஒற்றுமையாக இருக்கோம்ல, இதே மாதிரி இருந்தால் போதும்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சிவராமனும் நம்ம பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, பேசாமல் ஒரு ரைஸ் மில் வச்சு நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்வதியும் என்ன இப்போ தேவையில்லாமல் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, பேசாமல் அந்த பணத்தை வச்சு நல்லா ஜாலியாக இருக்கிறத வழியை விட்டுட்டு இப்படி ஒரு ரைஸ் மில் வைக்கலான்னு ஒரு பிளானை போட்டு வைக்கிறீங்களேன்னு கேட்கும்போது சிவராமன் ஒரு கட்டத்தில் பார்வதியை அடிக்கிறதுக்கே போயிடுறாங்க. என்ன சொல்கிற பார்வதி, கஷ்டப்பட்டு உள்ள சொத்து வீணடிக்க முடியுமா, நம்ம வாழ்க்கையில் முன்னேறாண்டாமா அப்படின்னு சிவராமன் பார்வதி கிட்ட கோபப்படுறாங்க. பார்வதியும் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி தான் செய்துட்ருக்கீங்க, எப்போவாது நான் சொல்கிறத கேட்குறீங்களா, உங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு பின்னாடியே போயிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு சிவராமனை பார்வதி கேள்வி கேட்குறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ரகுராமும் சரி அடுத்த நாள் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, எல்லாரும் முடிவு எடுத்தீங்களா, பணத்தை வச்சு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு ஏதாவது முடிவு இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம மாயாவும் அந்த பணத்தை வச்சு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவை சொல்லும்போது நம்ம ரகுராமோ நீ செய்கிறது சரியான செயல் தான் மாயா, அதுக்கேற்றவரை பண்ணிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு அதிகாரிகளும் வராங்க. அந்த அதிகாரிகள் வந்தவுடனே ரகுராமோ எதுக்கு இப்போ இவங்க வராங்க புரிய மாட்டேங்குதுன்னு நம்ம ரகுராமோ வாங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அதிகாரிகளும் உங்களுக்கு இப்போ பரம்பரை சொத்து இருந்துச்சுல, அது கேஸில் ஜெயிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அந்த சொத்து ரொம்பவே நல்லா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அந்த சொத்து தேவைப்படுது, எங்கள்கிட்ட விற்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரகுராமோ சரி அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த இடத்துல நாங்கள் கெமிக்கல் ஃபேக்டரி கொண்டு வரலான்னு நினைக்கிறோம், இப்போ இந்த இடம் எவ்வளோ ரேட்டுக்கு போகுதோ அதை விட 2 மடங்கு அதிகமாட்டு நாங்கள் தந்து அதை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரகுராமோ ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் சரியே வராது, கெமிக்கல் ஃபேக்டரி எல்லாம் வந்ததுன்னா அது பிரச்சனை ஆகிடும்னு நினச்சி இல்லை எனக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லை, கண்டிப்பாக கெமிக்கல் ஃபேக்டரி வரதுக்கு நான் அதில் சம்மதிக்க மாட்டேன், வேண்டாம் வேற இடத்த நீங்கள் பார்த்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அதிகாரிகளும் ரொம்பவே ஏமாற்றம் அடைகிறாங்க. எப்படியாவது இந்த இடம் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சோம், கரெக்டான இடமா இருக்குது, இதை விட்டால் வேற இடமும் நல்லா இருக்காதே, இது சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் என்னதான் பேசினாலும் நம்ம ரகுராம் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் பத்மாவும் பார்வதியும் சரி எப்படியாவது 2 மடங்கு லாபம் கிடைக்கும், நமக்கு பணம் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா இந்த ரகுராம் இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம பார்வதியும் பத்மா கிட்ட சொல்கிறாங்க. பத்மாவும் ஆமாம் நம்ம தான் இந்த இடத்துல எந்த முடிவும் சொல்ல முடியாமல் இருக்கோமே, என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் அவங்க தானே எடுக்கிறாங்க, ஜானகியும் அவங்களும் சேர்ந்த மாதிரி தானே இந்த குடும்பத்தையே ஆட்டி படைக்கிறாங்க, இந்த இடத்துல நம்ம எதுவுமே பேச முடியாது பார்வதி, கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து கேட்டுட்டு இருப்போம்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. அந்த அதிகாரிகளும் சரி நாங்கள் அப்போ வெளியில் கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பவும் பார்வதியோட ரியாக்ஷன் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் உள்ளவங்க யார்கிட்டையாவது பேசி பேசாமல் இந்த இடத்த எப்படியாவது கெமிக்கல் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் நினைக்கிறாங்க. அப்படியே பார்வதி வெளியில் போயிட்டு இருக்கும்போது கரெக்டான சமயத்தில் அந்த அதிகாரிகளும் அவங்கள்ட்ட வந்து என்னம்மா நாங்கள் வீட்டில் வந்து பேசணும்ல, அதை கவனிச்சியா, கண்டிப்பாக இந்த ஃபேக்டரி வைக்கிற மாதிரி எங்களுக்கு ஐடியா இருக்குது, அதனால 2 மடங்கு பணம் தரோன்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ யாரு இந்த குடும்பத்தில் உள்ளவ தானே, நீ ஏதாவது சொன்னியன்னா அதுக்கேற்றவாறு அவங்க செய்வாங்கல்ல, இந்த இடத்த மட்டும் எனக்கு எழுதி தர மாதிரி வச்சிட்டேன்னா அதுக்கப்புறம்
அப்புறமா உனக்கு அதில் 10% லாபம் நாங்கள் தரோன்னு சொன்ன உடனே பார்வதியோட மனசு ரொம்பவே சந்தோஷப்படுது. எப்படியாவது இதை எழுதி வாங்கிடலாமோ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போதே அவங்களும் நம்ம பார்வதி கிட்ட ஒரு நெக்லஸை காட்டுறாங்க. இங்கே பாரு, உனக்காண்டி நிறைய நாங்கள் இனிமேல் செய்வோம், அதனால் இதை ஒரு சன்மானமாக வச்சுக்கோன்னு சொன்ன உடனே பார்வதிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. சரி, எப்படியாவது இந்த இடத்த முடிச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வராங்க. சரி, அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம பார்வதிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எப்படி இவங்க எழுதி கொடுப்பாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அவங்களோட முடிவில் வேற ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. நம்ம சொன்னாலும் கேட்பாங்களான்னு தெரியல. சரி, யார்கிட்ட சொன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்வதி நினைக்கிறாங்க. சரி, பேசாம ஜானகிட்ட பேசி பார்க்கலாம், அப்பதான் ரெகுராம அவங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்வதியை நம்ம ஜானகி கிட்ட பேச வராங்க. ஜானகி நம்ம பார்வதியை பார்த்துட்டு, என்ன பார்வதி, ஏதோ சொல்றதுக்கு வந்த மாதிரி இருக்கு, ஆனா அமைதியா நின்றுட்டு இருக்க, என்ன விஷயம், எதுனாலும் தயங்காம சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. பார்வதி நம்ம ஜானகி கிட்ட வந்து, இல்லை, இந்த இடத்த எப்படியாவது விற்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஏற்கனவே நம்ம போட்டு வச்சுருக்கோம்ல, அதை ஏன் அந்த அதிகாரிகளுக்கு கெமிக்கல் ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு கொடுக்கக்கூடாது, அதான் நமக்கு அதிகமாக லாபம் வருதில்ல, இதை பற்றி அவங்கள்ட்ட பேசக்கூடாதா அப்படின்னு நம்ம ஜானகி கிட்ட பார்வதியும் கேட்கும்போது, ஜானகி அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதில் ரொம்பவே உறுதியாக இருப்பாங்க, நான் பேசி எப்படி கேட்க போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதோட பார்வதியும், நமக்கு லாபம் கிடைச்சா ரொம்பவே நல்லது தானே, குடும்பத்தில் நிறைய பணமும் கிடைக்கும், அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் தனியாக தொழில் வச்சு ஏதாவது ஒரு முன்னேறிடலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஜானகியும் சரி, இதை பற்றி நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வராங்க. ரெகுராம் கிட்ட நம்ம ஜானகியை தயக்கத்தோட நிற்கும் போது, என்ன ஜானகி, ஏதாவது என்கிட்ட பேச வந்தியா, என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜானகியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, அந்த கெமிக்கல் ஃபேக்டரி வைக்கிறதுக்கு தான் 2 மடங்கு லாபம் நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுல, ஏற்கனவே அந்த இடத்த விற்கிறது மாதிரி தானே நம்ம ஐடியா போட்டு வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கரெக்டான சமயத்தில் இவங்களும் வந்து கேட்குறாங்கல்ல, நமக்கு லாபமும் அதிகமாக கிடைக்கும், 2 மடங்கு வேற லாபம் கிடைக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அதனால இவங்கள்ட்டே கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம ரெகுராம் கிட்ட கேட்கும்போது, ரெகுராமும், என்ன பேசுகிற ஜானகி, கெமிக்கல் ஃபேக்டரி மட்டும் அந்த இடத்துல வந்துச்சுன்னா அதில் உள்ள கழிவுகள் எல்லாம் எங்கே போய் சேரும், எல்லாமே நம்ம விவசாய நிலத்தை எல்லாமே பாதிக்க தானே செய்யும், அதனால அந்த இடத்துல கெமிக்கல் ஃபேக்டரி வரவே கூடாது, அது நமக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே பிரச்சனை ஆகிடும்னு நம்ம ஜானகிட்ட ரெகுராம் சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே பார்வதியும் கவனிக்கிறாங்க. இவங்க எல்லாம் சொல்கிறத பார்த்தா எதுவுமே நடக்காது போல, எப்படி தான் இவங்க எல்லாம் முன்னேற போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, நம்ம வேற அந்த அதிகாரிகள்கிட்ட எப்படியாவது இந்த இடத்த வாங்கி தந்துடுவோன்னு சொல்லி வச்சுருக்கோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்வதி அந்த இடத்துல குழம்பி போய் நிற்கிறாங்க. ரெகுராம எப்படி இருந்தாலும் நான் இந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த அதிகாரிகளும் பார்வதியை பார்க்க வராங்க. பார்வதி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்னாச்சு, அந்த இடத்த எப்படியாவது எழுதி தரதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது பார்வதியும், இல்லை, இப்போதைக்கு எதுவுமே சொல்லலை, நான் எப்படி இருந்தாலும் அந்த இடம் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. இந்த விஷயம் எல்லாமே மாயாவுக்கு தெரிய வருது. என்ன, இந்த பார்வதி சித்தி இப்படி பேசிட்டு இருக்காங்களே, பெரியப்பா மட்டும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அதையும் மீறி இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம மாயாவை செம அதிரடியாக வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம ரெகுராம அவமானப்படாமல் காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம்.